ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர், நடிகைகள பத்தின நிறைய விமர்சனங்கள் எல்லாமே இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். லதா ரஜினிகாந்துமே கோரிக்கை வச்சிருக்காங்களாம். ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு பாராட்டு விழா நடத்தணும். இதே விஜயகாந்த் இருந்தா கண்டிப்பா பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. விஜயகாந்த் இல்லைன்னா நடத்த மாட்டாங்களா? இப்போ திமுக நடத்தாதா? இதுக்கு முன்னால எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு, ஜெயலலிதா செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் செய்கிறாரு, செய்ய போறாரு. விஜயகாந்த் இருந்தா தான் நடத்துவாருங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். தலைவரை அரசாங்கமே பாராட்டுது, திமுகவே பாராட்டுது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அண்ணா திமுக எதிர்ப்பு தெரிவிக்காது, மற்ற கட்சியிலும் எதிர்ப்பு தெரிவிக்காது. எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு விழாது. ரஜினிகாந்துடைய படங்கள் பிற மாநிலங்கள்லையும் வசூலில் சாதனை புரியணுங்கிறதுக்காகத்தான் அந்தந்த மாநிலத்திலிருந்து நடிகர்களை படத்தில் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிலர் 1ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி மத்த எல்லா லாங்குவேஜ்ல இருந்து ஆக்ட்ரஸ் கூட்டிட்டு நடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கூலிலையும் பண்றது அப்படின்றது அது எப்படி இருக்குன்னா, இவருக்கு மட்டும் தனியா மாசு காட்டினா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்காது அப்படின்றதுனால மத்த எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸை கூப்பிடுறாங்களா? இல்லாட்டி இன்னும் படம் பெஸ்டா வரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா சார்? எப்படி சார்? முரட்டுக்காலை, பில்லா, பாஷாலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓடிச்சு. அதை புரிஞ்சுங்க. டப்பிங் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் வசூல் பண்ணிச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கங்கே டப்பிங் பண்ணி ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு இன்னும் எல்லா மொழிகளையும் போகிறாங்க. அப்போது ரஜினிக்குன்னா அங்கே கொஞ்சம் யார் அப்படின்னு கேட்குற சூழ்நிலை வரும். இதே அங்கே உள்ள ஆமீர் கான் நடிச்சிருக்காருப்பா எங்க ஹிந்தியில, அது மாதிரி தெலுங்குல நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. இப்படித்தான் அந்தந்த மாநிலங்களில் உள்ள நடிகர்களை போடுறாங்க. அது உண்மைதான். அதாவது ரஜினிகாந்துடைய படங்கள் பிற மாநிலங்கள்லையும் வசூலில் சாதனை புரியணுங்கிறதுக்காகத்தான் அந்தந்த மாநிலத்திலிருந்து நடிகர்களை படத்தில் போடுறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க சொன்ன மாதிரி 171வது படம், 75 வயசு அவர் இப்போ அடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம சினிமா பயணம் அவர் ஆரம்பிச்சு 50 ஆண்டுகள் இப்போ நிறைவடையுது அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லதா ரஜினிகாந்துமே கோரிக்கை வச்சிருக்காங்களாம். ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு பாராட்டு விழா நடத்தணும். இதே விஜயகாந்த் இருந்தா கண்டிப்பா பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. விஜயகாந்த் இல்லைன்னா நடத்த மாட்டாங்களா? இப்போ திமுக நடத்தாதா? திமுக ரஜினிகாந்துக்கு 50வது ஆண்டு பொன் விழா பாராட்டு நடத்துறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி டிஎம்கேக்கு உண்டு. ஏன்னா முதலமைச்சர் நாற்காலியை நான் வேண்டாம், அது கலைஞருக்கு நான் விட்டு தரேன், கலைஞர் வரணும்னு சொல்லி பாடுபட்டு அவர் வாய்ஸ் கொடுத்தார் ரஜினி. அப்போ அவருடைய மகன் இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரியுமில்ல, நம்ம அப்பாவுக்கு அவர் இடம் கொடுத்தவர். இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்காரு. எல்லா திமுக விழாவுக்கும் வர்றாரு. அதனால திமுகவே எடுத்து நடத்தணும். ஏன்னா அரசாங்கம் நடத்துறதுக்குன்னா கொஞ்சம் 1008 பேர் கழி வைப்பாங்க. ஆனா இதை முதல்வர் எம்ஜிஆரும் செஞ்சிருக்காரு. அலைகள் ஓய்வுலை படத்துக்கு அதிமுக சார்புல ஒரு தனி பாராட்டு விழா பாரதி ராஜா யூனிட்டுக்கு செஞ்சாரு. அதே மாதிரி ஜெயலலிதா, நடிகர் சிவாஜி கணேசனை செஞ்சாங்க. ஸோ இதுக்கு முன்னால எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு, ஜெயலலிதா செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் செய்கிறாரு, செய்ய போறாரு. அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டாவது 2026 தேர்தல் வருது. இந்த சமயத்துல இப்போ ஒரு டிசம்பர் மாதம் நடத்துறாருன்னு வச்சுங்க, அந்த ரஜினி ரசிகர்கள் ஓட்டு பூரா திமுகவுக்கு விழும். ஏன்னா நம்ம தலைவருக்கு பாராட்டு நடத்துகிறார் ஸ்டாலின் சொல்லி அந்த வாய்ப்பை நிச்சயமா பயன்படுத்திடுவாரு. ஆமா, அதனால அது எந்த மாற்றம் இல்லை. விஜயகாந்த் இருந்தா தான் நடத்துவாருங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்ன காரணம்னா, விஜயகாந்த் இருந்தா நடத்துவாரா, நான் நடத்த மாட்டேனா அப்படிங்கிற ஒரு எதுக்கு அந்த பேச்சுன்னு அதை அவரு ஃபீல் பண்ண மாட்டாரு. ஆனா நிச்சயமா முதல்வர் செய்வாரு. ஏன்னா அவருக்கு ரஜினிகாந்த் ஆதரவு தேவை, ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆதரவு தேவை. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமா இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறார் திமுக தலைவரும் முதல்வருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ கண்டிப்பா இது வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன காரணம்னா அவர் தலைவரை அரசாங்கமே பாராட்டுது, திமுகவே பாராட்டுது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அண்ணா திமுக எதிர்ப்பு தெரிவிக்காது, மற்ற கட்சியிலும் எதிர்ப்பு தெரிவிக்காது. எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு விழாது. ஸோ அதுக்காகவே நாங்களும் பாராட்ட தெரிவிக்கிறோம்னு சொல்லிடுவாரு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி. அதனால எல்லாருடைய ஆதரவோட அவர் நடத்துவார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஒரு அழைப்பு கூட விடப்படலாம், எடப்பாடி நீங்க வர்ற வாங்க அப்படின்ட்டு. வர்றாரா வரலையா ஒரு அழைப்பு விட்டுட்டு போவார். அது ஒரு இது. அதனால அது எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஓகே சார். ஸோ சூப்பரா வந்து கூலி படத்துன்னு நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம எல்லாமே வந்து மக்களுக்காக கொண்டு சேர்த்துட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஓப்பனாவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.